எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பாதாம் பிசின் வச்சு எப்படி ஒரு லட்டு பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க இந்த லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில்ங்க அடிக்கடமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசின் 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாதாம் பிசினில் நிறைய நமக்கு நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கலாங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் நெய் நமக்கு இருக்குங்க. அதில் என்ன பண்ணுறோன்னா 1/4 கப் அளவுக்கு பாதாம் பருப்பையுமே போட்டு மிதமான தணலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நமக்கு இங்கே பாதாம் பிசின் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இன்னுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. நமக்கு பாதாம் பருப்பு நல்லா ஃப்ரை ஆகணும். இது கூட நம்ம முந்திரி பருப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. பாதாம் பாருங்கள் நல்லா உங்களுக்கு நெய்யில் ஃப்ரை ஆகி வருது. பாதாம் பருப்புங்க ஒரு 60 to 70% நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு சேம் அதே 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறோங்க. நமக்கு முந்திரி பருப்பு முதலே சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா முந்திரி பருப்பு சீக்கிரமே கலர் மாறிடும். அதனால் பாதாம் ஒரு 60லேருந்து 70% ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். முந்திரி பருப்பு இது மாதிரி நல்லா நிறம் மாறி ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க இதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம கிஸ்மிஸும் சேர்த்துக்கிறோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். பாருங்கள் நமக்கு நல்லா கிஸ்மிஸ் நெய்யில் ஃப்ரை ஆகி நல்லா பந்து மாதிரி இது மாதிரி உருண்டையாக வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இந்த கோதுமை மாவையுமே நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. கோதுமை மாவு இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு மணம் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த கோதுமை மாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. நம்ம முதலையே சேர்த்துருக்க நெய் போதுமான அளவு. உங்களுக்கு கோதுமை மாவு வறுக்கிறதுக்கு இன்னுமே நெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா இந்த கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்குங்க. இந்த லட்டில் நம்ம கோதுமை மாவு சேர்த்து செய்ய போகிறோங்க. இந்த இடத்துல நம்ம ராகி மாவு, சோள மாவு இல்லாட்டி சிறுதானிய மாவுகள் இருந்தால் எந்த மாவுனாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த கோதுமை மாவை ஃப்ரை பண்ணி ஒரு கிண்ணிக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாகு ரெடி பண்ணோம். நம்மளுடைய ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி 200லேருந்து 300 கிராம் வரைக்குமே வெல்லமோ இல்லாட்டி கருப்பட்டியோ கடாயில் சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு பாகு ரெடி பண்ணிக்கணும். இங்கே நம்ம நட்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ கடைசியாக என்ன பண்ணுறோன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த பாதாம் பிசினையுமே போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த நட்ஸ் பவுட்ரு ரெடி ஆயிருங்க. பாதாம் பிசினையும் போட்டுங்க ஒரு ஓட்டி எடுத்து அதை கோதுமை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மாவோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம பாகு சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கும் பொழுது எல்லாமே ஒன்றா கலந்து நமக்கு லட்டு சுவையாக கிடைக்கும். பாருங்கள் கோதுமை மாவோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. எப்பயுமே பாகு சேர்த்து நம்ம ரெடி பண்ணும் பொழுது பாகை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து நம்ம உருண்டைகளை உருட்டிக்கணும். இந்த ஸ்டேஜ்லங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த நட்ஸ் பவுடரோடு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம லட்டு செய்ய போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்ட சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அருமையான அதே சமயத்தில் நல்ல சத்தான பாதாம் பிசின் லட்டு ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சுலபமாக ஒரு அருமையான சத்தான ஆரோக்கியமான லட்டு நம்ம செஞ்சாச்சு. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த லட்டு ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த பாதாம் பிசின் லட்டு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.